வணக்கம். நான் உங்கள் அருள்வாக்கு அம்மா கிருஷ்ணகிரி மாவட்டத்திலேருந்து பேசுகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா செல்ல பிள்ளைங்களா நம்ம காக்கங்கார ரூட்டில் இருக்கக்கூடிய அந்த அட்ரஸ் மட்டும் இந்த தாய் உள்ளத்தை சொல்கிறேன். ஏன்னா இந்த கோயிலை வழி நடத்தக்கூடியவர்கள் இந்த அம்மா அவர்கள் தான். இவங்கள முதல்ல எந்த இடன்றதை முதல்ல அவங்கள அறிமுகம் பண்ண சொல்கிறேன். அம்மா நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்கன்ற இந்த இடம் மட்டும் சொல்லுங்கள். நரவிந்தப்பட்டி நாகாலம்மன், தருமபுரி டு திருப்பத்தூர் ரோட்டில் காக்கங்கரை அப்படின்ற ஊர்லேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. எப்பயுமே சில விஷயங்கள் சொல்லக்கூடியது என்னன்னாக்கா, அந்த இடத்துல அனுகிரகங்கள் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அந்த அம்பிகை அந்த இடத்துல உட்கார மாட்டாங்க. என்ன காரணம், ஒரு கோயில் கும்பாபிஷேகம் அப்படி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ஒரு 100 கோயிலுக்கு சமம். நம்ம செய்யக்கூடிய கர்ம வினைகள் எல்லாம் அந்த கும்பாபிஷேகத்தில் எல்லாமே தீர்ந்து போகுன்றது மட்டும்தான் ஐதீகம். அப்படியேப்பட்ட ஒரு பாக்கியம் இன்றைக்கி மீண்டும் இந்த இடத்துல எனக்கு கிடச்சிருக்கு அப்படின் போது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். அந்த செல்ல மகள் நம் காட்டார் ஓம் சக்தி அம்மன் அருள்வாக்கு பீடத்துக்கு வரும்போது ஒரே வாக்கு தான் கொடுத்தேன். அம்மா உங்ககிட்ட தாய் உண்மையாக இருக்கிறாங்க, அந்த 90 நாளுக்குள்ளே அந்த தாயை நீ அமைச்சு அவளுக்கான கும்பாபிஷேகம் நீங்கள் நடத்திய தீர்வுங்க. அந்த மகா கும்பாபிஷேகத்தை நான் எங்கே இருந்தாலும் நான் கொடுத்த வாக்கு நான் தவற மாட்டேன், அந்த இடத்துல நான் இருப்பேன்னு சொல்லி தான் அனுப்பினேன். அதே போல் அமைச்சு கொடுத்த அந்த நாகலத்து அம்மாவுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல அவ்வளோ ஒரு சக்தி இல்லாமலாம் இங்கே எதுவுமே நடக்க ஒரு சாதி இல்லை. ஆனால் அந்த சக்தி இருக்குன்றதுனால தான் இன்றைக்கி இவ்வளோ மக்கள் கூட்டமும் வந்திருக்காங்க. அந்த அம்பிகை கும்பாபிஷேகம் நடந்திருக்குது. அந்த அம்பிகையுடைய அனுகிரகங்கள் இல்லைன்னா எதுவுமே நடக்க முடியாது. அது இருக்குன்றதுனால தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்குது. கண்டிப்பாக எல்லாருமே பலன் அடைங்க, எல்லாருக்குமே நல்லது நடக்கட்டும். இந்த பகுதி மக்கள் ஆகட்டும், இனி பார்க்க போகிற இந்த வீடியோ மூலிமா பார்க்கக்கூடியவர்களாகட்டும், இந்த இடம் நம்பிக்கையோடு வாங்க, உங்களுக்கான பலன் கிடைக்கும். குழந்தை வரம் இல்லாதவர்களாகட்டும், திருமணம் ஆகாதவர்களாகட்டும், குடும்பத்தில் பிரச்சனை இருக்கிறவர்களாகட்டும், என்ன இருக்கோ இந்த தாயிடம் உங்களுடைய கோரிக்கை முறையிடுங்க, கண்டிப்பாக நடக்கும். நம்பிக்கை மட்டும்தான், கடவுளுக்கு மிஞ்சினது எதுவுமே கிடையாது உலகத்தில். என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான். நம்ம ஐயோன்னு விழுந்தாலும் அவருடைய பாதத்தில் விழுந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு விமோச்சனம் கிடைக்கும் அப்படின்றதுக்கு இது ஒரு சாட்சி. கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் நல்லது நடக்கட்டும். அனைவருக்கும் என் மனமார்ந்த என் கொடான நன்றிகள் பல. நன்றி, வணக்கம். அம்மா நீங்கள் ஏதாவது பேசுங்க.